தமிழக வெற்றிக் கழகம் 2வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்ததோடு தற்பொழுது ரகசிய தகவல் ஒன்றை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அனுப்பியுள்ளார். அதில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவின் தலைமை ஏற்றால் நிச்சயம் துணை முதல்வர் பதவி கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எப்படி 2011ஆம் ஆண்டு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் விஜயகாந்த் அவர்களை தேர்வு செய்தாரோ அதேபோல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது விஜய் அவர்களை அதிமுகவின் கூட்டணிக்கு விஜய் அவர்களுக்கு தூது ஒன்றையும் அனுப்பியுள்ளார். விஜய் அவர்கள் இதற்கு சம்மதம் தெரிவித்தால் நிச்சயம் துணை முதல்வர் பதவி கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது.